ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 23. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கலைவாணியை தன் மார்பில் சுமந்து படுத்திருக்கும் அனல்வேந்தனின் மனம் வேதனை என்னும் அனலில் விழுந்த புழுவாக துடித்துக் கொண்டிருந்தது. அவன் விழிகளின் ஓரம் கண்ணீர். கலைவாணியின் விழிகளிலிருந்து சிந்தும் சூடான கண்ணீர் அவன் மார்பை நனைத்து எரியும் தீயில் எண்ணெயாகி அவன் வேதனையை இன்னும் அதிகமாக்கியது. அவள் முதுகில் சிறு குழந்தையை தட்டி உறக்குவது போல் இதமாக தட்டுகிறது அவன் வலக்கரம். இடக்கரம் அவளை சுற்றி வளைத்திருக்கிறது. உறங்கி பல நாள் ஆகிவிட்டது என்று அவள் வீட்டார் கூறியதை கேட்டு துடித்து போயிருந்தான் அனல்வேந்தன். எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருக்கிறாள் என்னவள்! ஆனாலும் ஒரு வார்த்தை தன்னிடம் கூற அவளுக்கு மனமில்லையோ? அவள் வேதனை என்னை தாக்கும் என்பதாலேயே மறைத்து விட்டாள் என்பது சரியே. ஆனாலும் அவள் வலியை உணர்ந்து துடித்தது அவன் இதயம். விழி மூட மறுக்கும் கலைவாணியின் தாடியை பிடித்து மெல்ல உயர்த்தியவன், என்னடா தூக்கம் வரலையா? இல்லை என்று தலையை மட்டும் அசைத்தவளின் விழிகள் நிறைந்து வழிந்தது. என்ன ஆச்சு? பயமா இருக்கு. மரணத்தை நினைச்சில்ல, உங்களை பிரிஞ்சிடுவேனோ, உங்களுடைய இந்த காதலை இழந்துடுவேணுன்ற பயம். அதற்கு மேல் அவளால் பேச இயலவில்லை. அவன் மனதிலும் பயம் இருக்கவே செய்கிறது. ஆனால் தன் பயம் அவள் தைரியத்தை கரைத்து விடுமோ என்று பயந்துதான் தான் தைரியமாக இருப்பதாக அவளிடம் காட்டிக்கொண்டான். கலை, நான் தான் கூடவே இருக்கேனேம்மா, அப்படியே பயப்படுற? எதுவும் ஆகாது, நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க, தூங்குமா. அவள் கூந்தலை வருடியவனின் கரம் மெல்ல அவள் பின் கழுத்தை வருடி முதுகை வருட ஆரம்பிக்க அவன் மார்பில் சாய்ந்தவளின் விழிகளில் உறக்கம் மெல்ல நிழலாட ஆரம்பித்தது. இதமாக இன்னும் இதமாக அவளை வருடிய அவன் கரம் அவளுக்கு தாலாட்டாக மாறியதோ என்னவோ. சில நொடிகளிலேயே உறங்கி போனாள். மதியம் கலைவாணியின் வீட்டார் உண்ண அமர்ந்தனர். கலைவாணியின் அறை கதவு இப்போதும் பூட்டிதான் இருக்கிறது. உணவு மேஜை முன் வந்து அமர்ந்து விட்டார்களே தவிர உண்ண ஒருவருக்கும் மனமில்லை. இப்படியே மசமசன் உட்கார்ந்திருந்தா எப்படி? அனல் தம்பியையும் கலைவாணியையும் சாப்பிட கூப்பிடுங்க, பாட்டிதான் கூறினார். அவருக்கு இங்கு நடக்கும் எதுவும் தெரியவில்லை. கலைவாணிக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவு மட்டுமே அவருக்கு தெரியும். அதற்கு மேல் யாரும் அவரிடம் ஒன்றும் கூறவில்லை என்பதுதான் உண்மை. முத்தமிழ் எழுந்து வந்து கலைவாணியின் அறை கதவை தட்டினாள். சில நொடிகளில் கதவு திறந்து கொண்டது. அனல்வேந்தன் தான் கதவை திறந்தான். சாப்பிட கூப்பிடுறாங்க. கலை என்ன பண்றா? தூங்குறா. தூங்குறாளா? வியப்போடு கேட்டாள் முத்தமிழ். ஆமா, நிம்மதியா தூங்குறா. தூங்கி நாளாச்சுன்னு சொன்னீங்களே? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. அவ தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நானும் அவளும் ஒன்னா சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் எனக்கு நைட்டே நான் கலையும் கூட்டிட்டு சென்னை போறேன். ஏன், என்னாச்சு? இல்ல, நான் சென்னை போய் கலையை ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம்னு நினைக்கிறேன். இல்லங்க, இந்த நோய்க்கு எந்த டாக்டராலையும் மருந்து கொடுக்க முடியாது. வைத்தியர் அங்கிள் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. ஏதோ என்னுடைய கோபத்துல நான் தப்பா நடந்துகிட்டேன். கூடிய சீக்கிரமே கலையோட நோயை குணப்படுத்துற மருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுவாரு, மருந்தையும் கொண்டு வருவாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என் காலில் விழுந்தாதான் இந்த மருந்தை கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்லுவாரு. கலைக்கு கோபம் வரும், அவ ஒத்துக்க மாட்டா. தேவையில்லாம கலையோடைய உயிரை வச்சு பந்தாட நான் விரும்பல. நான் கலையை சென்னைக்கே கூட்டிட்டு போயிடுறேன். சரிங்க, நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. யோசனையோடு திரும்பி நடந்தாள் முத்தமிழ். மாலையாகியும் கலைவாணி உறங்கிக் கொண்டேதான் இருந்தாள். இப்போதும் அவளை சுமந்தபடிதான் படுத்திருக்கிறான் அனல்வேந்தன். அவன் மனம் பாரமாகிறது. அவனுக்கு மூச்சு திணறுவது போல் தோன்றியது. வெளியே சிறிது நேரம் காலார நடந்தால் நன்று என்று அவனுக்கு தோன்ற மெல்ல கலைவாணியை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தான். அதோ பொழுது சாய்கிறது. கதிரவன் மலை இடுக்குகளில் மறைய தயாராகிறான். அந்த அழகான பெரிய மரத்தின் இலைகள் உதிர்ந்து கொண்டிருப்பதை கண்டவன் மெல்ல நடந்து அந்த மரத்தின் அடியில் வந்தான். நீளமாக போடப்பட்டிருந்த மரப்பலகையால் ஆன இருப்பிடத்தில் அமர்ந்து சூரியன் மறையும் அந்த அழகை ரசிக்க இயலாமல் வெறுமனை பார்த்தபடி அமர்ந்திருந்தவனின் மனதில் பயம். கலை பயப்படுற மாதிரி நான் கலையை இழந்துட்டு இருக்கேனா? அவன் நிரந்தரமா என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடுவாளா?
அவன் விழிகள் நிறைந்து விட்டது. முதல் சொட்டு கண்ணீர் அவன் கண்ணில் இருந்து சிந்த அவன் கரத்தின் மீது இதமாக பதிந்தது. அந்த கரம். தலையை திருப்பி பார்த்தான். கலைவாணி அவன் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்திருக்கிறாள். அவன் விழிகளில் இருந்து படபடவென்று வீழ்ந்த கண்ணீர் அவள் கரத்தை நனைத்தது. என்னாச்சு? அழறீங்களா? நீங்களும் பயப்படுறீங்களா? அவனால் பேச முடியவில்லை. அவளை அப்படியே வாரி அணைத்துக் கொண்டான். எனக்கு பயமா இருக்கு கலை. உன்னை நான் இழந்துடுவேனா? இல்லங்க, கண்டிப்பா உங்க கலையை நீங்க இழக்க போறதில்ல. உங்க கலை உங்களையும் இழக்க போறதில்ல. அது முத்தமிழின் குரல். கலைவாணியின் விழிகளும் அவன் விழிகளும் முத்தமிழை நோக்கி திரும்பியது. அவன் கரம் இப்போதும் கலைவாணியை அழைத்துதான் இருந்தது. நீங்க கலை மேல வச்சிருக்கிற காதல் ரொம்ப ஆழமானது, அழகானது. அதை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. என்னுடைய கணவர் என்ன காதலிக்கிறாரு, ஆனா இந்த அளவு அவர் என்ன நேசிப்பாரான்னு தெரியல. நீங்க கலை மேல வச்சிருக்கிற காதலே உங்க 2 பேரையும் வாழ வைக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன முத்தமிழ்? எனக்கு கூட வைத்தியர் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொல்ற? அதிர்ச்சியோடு கேட்டான் அனல்வேந்தன். ஆமாங்க, உங்க மேல இந்த அளவு வன்மத்தை கக்குற ஒருத்தர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. முத்தமிழ், நான் அவரை அந்த அளவு நோகடிச்சிருக்கேன். நீங்க சொல்றது சரிதான், உண்மைதான். அப்படி பார்த்தா அவர் கண்டிப்பா கலைவாணிக்கு உதவக்கூடாது, அவருடைய குணத்துக்கு. ஆனா தேடி வந்து உதவி செய்யறதாலதான் நான் அவரை சந்தேகப்படுறேன். அப்ப கூட எனக்கு சந்தேகம் வரல. ஆனா மதியம் நான் உங்ககிட்ட வந்து பேசும்போது அவர் திரும்பவும் மருந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாரு, என்ன கால்ல விழ சொல்லுவாருன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை என்னுடைய கண்ணை திறந்துருச்சு. ஒரு நல்ல மனுஷன் இந்த அளவு கொடூரமா ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான். ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறது தான் ஒரு நல்லவருடைய குணம். அந்த குணம் வைத்தியர்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நம்ப முடியும்? ஆனா முனிவர் சொன்னார்னா அது உண்மைதான். முனிவரை நம்பலாம். நாமே இந்த வைத்தியரை நம்பணும். மதியத்திலிருந்து இவ்வளவு நேரம் நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருச்சு. இனி அவரே மருந்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட அது நமக்கு தேவையில்லை. அத கலைக்கு கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப கூட அவர் கொண்டு வந்து கொடுத்த மருந்த கலைக்கு கொடுத்தது தப்புன்னு எனக்கு தோணுது. ஆனா காலம் கடந்து வர்ற ஞானத்தால எந்த பலனும் இல்ல. இப்பவும் யோசிக்காட்டி நாம கண்டிப்பா கலையை இழந்துடுவோம். என்னாச்சு முத்தமிழ்? இவ்வளவு நேரம் வைத்தியருக்கு தானே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, வைத்தியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுவரைக்கும் வைத்தியர்களுக்கும் எனக்கும் இடையில நடந்த சந்திப்புகள், உரையாடல்கள், இதையெல்லாம் நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவர் தப்பானவர்னு தான் எனக்கு தோணுது. அப்படி நான் அலசி ஆராய உங்க வார்த்தைகள் தான் எனக்கு உதவியா இருந்தது. அதுதான் உண்மை. நான் இப்போ ஒரு ரகசியத்தை உங்க 2 பேருக்கும் சொல்ல போறேன். சில ரகசியங்கள் சிலருடைய மனசை புண்படுத்துன்றதுனாலயே நம்ம அதை மறைச்சிடுவோம். ஆனா சில ரகசியங்கள் சிலரோட மரணத்துக்கே காரணமாகுதுன்னா ஒருத்தருடைய மனம் புண்படுறதை விட அந்த உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். கலைவாணி, அனல்வேந்தன் இருவரும் புரியாமல் முத்தமிழை பார்த்தனர். இந்த ரகசியம் வெளியே தெரியறதால அதிகம் பாதிக்கப்படுறது நான் மட்டும்தான். ஆனாலும் எனக்கு அது பெருசா படல. என்னுடைய கலை உயிரோட இருக்கணும். அவ உயிருக்காக இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அவள் என்ன கூற போகிறாள் என்று அறியும் ஆவலில் இருவரும் அவளை பார்க்க, கலை, அப்ப கோயில் கருவூல சாவியை ஏன் உனக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? இல்லக்கா, தெரியாது. அதுக்கு காரணம் இருக்கு கலை. நான் அப்பாவோட பொண்ணு கிடையாது. அக்கா, அதிர்ச்சியோட அழைத்தாள் கலைவாணி. ஆமா கலை, நான் உன்னுடைய சொந்த அக்கா கிடையாது. அப்பா முனிவர் கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போதுதான் நான் அவருடைய பொண்ணு இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு அப்பாவுக்கு தெரியாது. இந்த கோயிலை கட்டுறவங்களுடைய பரம்பரை ரத்தத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோயில் கருவூல சாவிய கைமாறணும்ன்றது அப்பாவோட முன்னோர்கள் எழுதி வச்ச சட்ட திட்டங்கள்ல ஒண்ணு. அதனாலதான் அப்பா கோயில் கருவூல சாவிய உனக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்ற காரணம் எனக்கு தெரியும்ன்றதுனாலதான் அப்பா அவருடைய சொந்த விருப்பத்துல கோயில் கருவூல சாவிய உனக்கு கொடுத்தும், நான் சொல்லிதான் கோயில் கருவூல சாவிய அவர் உனக்கு கொடுத்ததா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் மத்தவங்க முன்னாடி பேசினேன். இத நான் உங்ககிட்டயும் சொல்லல. சொல்லும் போது நான் உன் அக்கா இல்லைன்ற விஷயத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும்ல. அதனாலதான் உன்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத என்ன சொந்த மகளா வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்து சொத்துலயும் பங்கு கொடுத்த
அப்பாவோட பொண்ணான உன் உயிர் போகும்போது அத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் கலை? ஓகே முத்தமிழ், ஆனா இந்த வைத்தியர் எதுக்காக கலைவாணிய கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? அதுக்கும் காரணம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இப்ப நம்ம ஆழமா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரம் வரும்போது கண்டிப்பா அது வெளியே வரதான் செய்யும். அப்பாவோட மூதாதையருடைய சட்டத்திட்டப்படி கோயில் கருவூல சாவி அவங்க பரம்பரைய சேர்ந்த அவங்க ரத்தத்துல வந்த ஒருத்தர்கிட்டதான் கைமாறப்படணும். ஒருவேளை கலைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த கோயில் கருவூல சாவி நேரா அப்பாவோட தம்பி குடும்பத்துக்கு போய் சேர்ந்துடும். என்ன சொல்றக்கா? தம்பிங்க இருக்காங்களே? தம்பிங்க இருக்காங்க. ஆனா அவங்க கூட அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது. என்னக்கா இது குண்டு மேல குண்டு தூக்கி போடுற? ஆமா கலை, நீ மட்டும்தான் அப்பா பொண்ணு. என்னக்கா சொல்ற? கலை இப்ப பேச நேரம் இல்ல. அனல்வேந்தனை பார்த்த முத்தமிழ், இங்க பாருங்க, உங்க கலையுடைய உயிர் ஆபத்துல இருக்கு. உங்க கலை உயிரை காப்பாத்த இப்ப உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கான வழிய நான் சொல்றேன். முனிவர் ஊர் வந்து சேர எப்படி பார்த்தாலும் இன்னும் 1-2 வாரம் ஆகும். அது வரைக்கும் கலை தாங்குவாளான்னு தெரியல. அதனால நீங்க அவரை தேடி போறதுதான் நல்லது. அவரை தொடர்பு கொள்ள வேற எந்த வழியும் இல்ல. நீங்க போய் அவரை சந்திச்சு கலையோட நிலையை எடுத்து சொல்லி உடனே கூட்டிட்டு வாங்க. அவர் நினைச்சா கண்டிப்பா கலைவாணிய காப்பாத்த முடியும். குழந்தை பாக்கியமே இல்லைன்னா அப்பாவோட ஜாதகத்துல இருக்கான். அதையே மாத்தி எழுதின மகானாச்சே, அவரால கலையை காப்பாத்த முடியாதா என்ன? அப்படி இருந்தும் இந்த 3 வருஷத்துல அவரு கலையோட உயிரை காப்பாத்த எதுவுமே பண்ணலையே. அதுல கூட ஏதோ ரகசியம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அது என்னன்னு என் புத்தி கேட்டல. இப்போதைக்கு நீங்க அவரை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. அவரை நான் எங்க போய் தேட முடியும்? நான் ஒரு தடவை முனிவர்கிட்ட பேசும்போது நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் கிடையாது. கால் போன போக்குல மனம் போன போக்குல நான் போயிட்டே இருப்பேன். ஆனா ஒரு 26 வருஷமா உங்களையும் உங்க அப்பாவையும் பார்க்க வரணும்ன்ற எண்ணத்தோட நான் எங்க இருந்தாலும் பாத யாத்திரையா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியா உங்க ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்னுடைய கணக்குப்படி அவர் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் இருப்பாரு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொன்னா அதுலயும் குறிப்பா எங்க போய் தேட முடியும்? ஆமா, அதுவும் சரிதானே. அது மட்டும் இல்ல, அவர் எந்த திசையில இருந்து இங்க வர்றாருன்னு தெரியல. நான் எந்த திசையில அவரை தேடி போகணும்னு எனக்கு தெரியல. மூவரும் குழம்பி போய் என்ன செய்வது என்று யோசித்தனர். பகுதி 23 நிறைவடைந்தது. பகுதி 24 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.